ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் ஏலியன்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி வச்சு வெளிவந்த டிஸ்க்ளோசியூர் டே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அமெரிக்க அரசாங்கம் ஏலியன்ஸை வச்சு சீக்ரெட்டாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீக்ரெட்டை ஒரு சைபர் செக்யூரிட்டி நிபுணர் திருடுறாரு. அதை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுக்கிடையில் இந்த படத்தோட ஹீரோயின் எமிலி பிளண்ட் ஒரு வெதர் ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு மர்மமான ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்கிது. அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை ஹீரோவோட இணையுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ரகசியத்தை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போராடுறாங்க. இதுக்கிடையில் அந்த அரசாங்கத்தோட சீக்ரெட் குரூப்ஸ் இவங்களை தேடுது. அவங்கள்ட்ட தப்பிச்சு எப்படி அந்த சீக்ரெட்டை மக்களுக்கு மீடியா மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் உலக நாடுகள் அவங்களுக்கு இடையில உள்ள சண்டையை நிறுத்திட்டு எப்படி ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி மக்கள் ஒற்றுமையாக மாறுறாங்க அப்படிங்கிறத ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட ஸ்டைலில் சொல்லியிருப்பார். இந்த படத்தில் எமிலி பிளண்டோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். மைனஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்பீல்பர்க் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஓகே கைஸ், வீக்கெண்டில் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இது ஒரு தரமான படம். நீங்கள் டிஸ்க்ளோசிவ் டே பார்த்துட்டிங்களா? படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.